சிசி QC பிரசன்டேஷனுக்காக கோயம்புத்தூர் டைட்டன் கம்பெனி லிமிடெட் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். டைட்டன் கம்பெனி 5th லார்ஜஸ்ட் வாட்ச் மேனுஃபேக்சர் இன் வேர்ல்டு லெவல். எங்களோட மேஜர் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா வாட்ச் அண்ட் ஆக்சரிஸ், ஜுவல்லரி டிவிஷன், ஐவேர் டிவிஷன் அண்ட் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங். இதில் நாங்கள் வாட்ச் அண்ட் ஆக்சரிஸ் டிவிஷன்லேருந்து வரோம். எங்களோட டைட்டனோட டோபோகிராஃபின்னு பார்த்தோம்னா ரூர்க்கி, பந்த்நகர், சிக்கிம், பெங்களூர், ஹொசூர் அண்ட் கோயம்புத்தூர் இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூர் வளர்ந்து வரோம். எங்களோட சோர்சிங் ஆஃபீஸ் ஹாங்காங்கில் இருக்குது. இது எங்களோட விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட். என்னோட விஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், we create elevating experience for the people we touch and significantly impact the world we work in. இது எங்களோட குவாலிட்டி, என்விரான்மெண்ட், OSAS அண்ட் 5S பாலிசிஸ். குவாலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், OSAS அண்ட் 5S சர்டிஃபிகேட்ஸுக்காக நாங்கள் வாங்கினது. அடுத்து வாட்ச் கேஸ் பிளான்ட் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வரோம். வாட்ச் கேஸ் பிளான்ட் கோயம்புத்தூருங்கிறது ப்ரீமியம் செக்மெண்ட் கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இங்கே கரண்ட்லி 0.6 மில்லியன் பண்ணுறோம். எங்களோட டார்கெட் 1 மில்லியன் இன் ஷார்ட் டேர்மில். ஒரு வாட்சில் அரவுண்ட் 203 ஸ்பேர்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் இந்த ஹைலைட் பண்ணி காமிச்ச பெசல் ரிங், கேஸ் சென்டர் அண்ட் பேக் கவர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எங்களோட டீம் ப்ரொடக்டர்ஸ் ப்ராஜெக்ட் டைட்டில் பூல் ப்ரூஃபிங் சிஸ்டம் ஃபார் டைலாக்கிங் அண்ட் நக்கிள் ஜாயின் ப்ரெஸ். எங்களோட டீம் மெம்பர், எங்கள் டீம் லீடர் திருமலை அண்ட் பழனிராஜ் அண்ட் மைசெல்ஃப் ரமேஷ்குமார் அண்ட் சுரேஷ். கேஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ராடக்ட் டிசைனில் தொடங்கி கேஸ் அசம்பிளியில் முடியுது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிசைன், அப்புறம் டூல் டிசைன் பண்ணுறோம், அப்புறம் டூல் ரூமில் டூல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அப்புறம் ப்ரெஷ் ஷாப்பில் காம்பனண்ட்டுக்கு ஷேப் கொடுத்து அது மெஷினிங்கில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை ரிமூவ் பண்ணி பாலிஷிங் முடிச்சு நெக்ஸ்ட் அசம்பிளி போகிறோம். அதுக்கப்புறம் எங்களோட மதர் பிளான்ட்டு ஒசூருக்கு எங்களோட வாட்ச் கேசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கெய்சனில் நாங்கள் குவாலிட்டி சர்க்கிளோட 12 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். Next, problem identification. Thank you, Ramesh. My name is Palniraj. Identification of problem. So we have conducted brainstorming section among the numbers of maintenance team, production shop in press shop. The repeated cost ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது டீம் மெம்பர்ஸில் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ரேங்கிங் மேட்ரிக்ஸில் வந்து அப்ளை பண்ணோம். இதை வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸில் வந்து எது வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேண்டி இதில் 8.5 மார்க்ஸ் வந்து இருக்கக்கூடியதை நாங்கள் டாப் ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபார்மிங் டூல் ப்ரோக்கன் டியூ டு த மேனுவல் டை லாக்கிங் லூசன், இதே எங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி ப்ராப்ளமாக எங்களுக்கு செலக்ட் பண்ணோம் அந்த ப்ராப்ளத்தை. டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ரெஸ் ஆப்பில் இந்த ரிப்பீட்டடாக இந்த நடக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து ஐடா ப்ரெஸ்ஸில் ரஃப் ஃபார்மிங், மிடில் ஃபார்மிங் அண்ட் ஃபைனல் ஃபார்மிங் இந்த ஸ்டேஜில் கெப்பாசிட்டி 250 டன் ப்ரெஸ்ஸில் பண்ணும்போது ரிப்பீட்டடாக நடக்குது. டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம். இது வந்து பஞ்சு வந்து மூவபிள் பார்ட் இன் ரேம், கீழே டை வந்து ஃபோல்ஸ்டர் பிளேட்டில் ஃபிக்ஸ்டு பார்ட்டாக லாக்கிங்கில் இருக்கும். இதில் நான் 150 டன் டன்னேஜ் கொடுத்து அப்ளை பண்ணும்போது அவுட்கம் வந்து ஃபார்ம்டு காம்பனண்டாக வந்து அவுட்கம் கிடைக்கும். ஸோ இந்த டை வந்து ஃபோல்ஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய டையில் வந்து M16 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்கிறது. இந்த ரன்னிங்கில் வந்து இந்த டை வந்து ரன்னிங்கில் மூவ் ஆகுது. இந்த மூவ் ஆகும்போது இதனால் வந்து காம்பனண்ட் டை மூவ் ஆகி சிப்பாப் ஆகுது. சிப்பாப் ஆகக்கூடிய ஃப்ளையிங் சிப்ஸ் வந்து ஆப்ரேட்டர் மேலே தெரிஞ்சு இதனால் சேஃப்டி இஷ்யூவும் க்ரியேட் ஆகுது. அனலைசிங் ஆஃப் ப்ராப்ளம். What was the problem? Farming tool broken during the press operation. Where was the problem? Ida press. When was the problem noticed? During farming 2019. Who noticed the problem? Machine operator and maintenance team. How was the problem generated? Safety issue due to flying object. ஸோ அனலைசிங் ப்ராப்ளம். இந்த லாஸ்ட் இயரில் இதனால் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் வந்து பிஃபோர் ஸ்டேஜில் வந்து 5 டைம் நடந்திருக்கு. எங்களுடைய கோல் வந்து அந்த 5ன்றதை வந்து 0வில் கொண்டு வரணுன்றதை எங்களுடைய அப்ஜெக்டிவ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் திருமலை கண்டினியூ.
To find out right probable root cause, we had done cause and effect diagram. So we had done man, machine, method, material, mother nature basis. We have list out the probable cause. ஸோ இதில் வந்து இந்த ஹைலைட்டட் 3 காஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இன் ஃபர்தர் அனாலிசிஸ், ஸோ we had done YY analysis. Forming tool broken during press operation. Why? Tool movement while running. Why? Manual die locking got loosened. Why? No proper tightness. இது வந்து நம்ம மேனுவல் மெத்தட். ஸோ அந்த டையை வந்து ரிங் ஸ்பேனர் வச்சு மேனுவலாக டைட் பண்ணுறோம். ஸோ டியூரிங் ஆப்ரேஷன் வைப்ரேஷன் ஆல்சோ ஹேப்பன். Why? No feedback mechanism to ensure the tightness. Catch word die tightness feedback. So data analysis on the root cause. So in the further analysis, in the brainstorming session we are conducted. So total 4 idea we are generated. Idea 1 is limit switch for lock nut. So இந்த M16 லாக் நட்டு தான் ஆப்ரேட்டர் வந்து டைட் பண்ணிவிட்டு டையை லாக் பண்ணுறாரு. ஸோ இந்த M16 நட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் தான் நமக்கு வந்து ஸ்டட்டுக்கும் இது கிளாம்புக்கும் இடையில் இருக்கிற கிளாம்பிங் ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால மூவிங் நடக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் சென்ஸ் ஆகிற மாதிரி லிமிட் ஸ்விட்ச் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐடியா. ஸோ இதோட அட்வான்டேஜ் ரீஒர்க் ஆஃப் ஹைட் பிளாக் நாட் ரெக்வயர்ட் அண்ட் லெஸ் காஸ்ட்டில் இது பண்ணிடலாம். ஸோ மைட் நாட் பி கன்வீனியன்ட் ஃபார் ஆப்ரேட்டர். ஸோ எவ்ரி டைம் ஒரு செட்டிங் பண்ணுறதுனால இதை வந்து இந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டோம். ஐடியா 2 இஸ் மோஸ்ட் ப்ராபல் எங்கே நம்ம டைட்னஸ் இது பண்ணாலும் அங்கே ஸ்ப்ரிங் வாஷர் அண்ட் ஃபேஸ் லாக் நட் வந்து நம்ம கொடுப்போம் எங்கன்னா இந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லெஸ் காஸ்ட் இன்வால்வ்மெண்ட், நோ ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ நம்ம பர்பஸை சால்வ் பண்ணலை. ஐடியா 3 இஸ் லோட் செல் ஃபார் டைட்னஸ் ஃபீட்பேக். ஸோ இந்த ஹைட் பிளாக்குக்கு பாட்டமில் இருக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து லோட் செல். இந்த லோட் செல் என்ன பண்ணுன்னா இந்த டைக்கும் அந்த கிளாம்புக்கும் இடையே இருக்கிற கிளாம்பிங் ஃபோர்ஸும் ஆல்வேஸ் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டெக்ன்ற மேக்கில் தான் நம்ம வந்து ஒரு மிஷினில் ட்ரையல் பண்ணோம். ஸோ இது வந்து நமக்கு ரெக்கார்டு கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து 3700 நியூட்டன். ஸோ 3700 நியூட்டனுக்கு சப்போஸ் டை லூஸ் ஆகுது அப்படின்னா 3700 ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மிஷின் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் ரன் ஆகாத மாதிரி இது வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த சிஸ்டமோட ஃபீட்பேக் வந்து நம்ம பிஎல்சியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பர்பஸை சால்வ் பண்ணுது. ஸோ அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அண்ட் அடிஷ்னல் செட்டிங் நாட் ரெக்வயர்ட். அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஹைட் பிளாக் வந்து ஆல் மிஷின்ஸில் வந்து ரீவொர்க் பண்ணணும். காஸ்ட் இன்வால்வ் இஸ் 1.5 lakhs பர் மிஷின். ஸோ பர் மிஷினுக்கு 1.5 lakhsங்கும் போது இம்ப்ளிமெண்டேஷன் ஆல் மிஷின் பண்ணும்போது ஹியூஜ் பட்ஜெட் தேவைப்படுது. ஸோ இந்த ஐடியா சால்வ் த இஷ்யூ ட்ராப்டு டியூ டு ஹை காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஐடியா 3 பேஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐடியா 4 வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ அது என்ன ஐடியானா ப்ரீ லோடட் இன்ஹவுஸ் மேடு லோட் செல் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டில் பண்ணோம். என்னென்னா நமக்கு வந்து இந்த கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து 3700 நியூட்டன்கிறது தெரியும், லோட் செல் வழியாக நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த லோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான நம்ம வெளி வாஷரை வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு. இந்த வெளி வாஷர் பாட்டம் அண்ட் டாப்லேயே ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து ஃபுல் டைட் பண்ணும்போது அதோட லோடு உள்ளே இருக்கிற லோட் எனர்ஜி வந்து 3700 நியூட்டன் செட் பண்ணிட்டோம். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது டைட் பண்ணும்போது இந்த வெளி வாஷர் ஸ்க்வீஸ் ஆகிட்டு அந்த லோடு அப்ளை ஆகிட்டு இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்லேருந்து பிஎல்சிக்கு சிக்னல் போகும். ஸோ மிஷின் ரன் ஆகும். ஸோ இப்போ ரன்னிங்கில் வந்து லூஸ் ஆச்சுன்னா இந்த வெளி வாஷர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் EDA 1 அண்ட் EDA 2 மிஷின் வந்து மேனுவல் கிளாம்பிங் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து நம்ம வெளி வாஷர் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பட் EDA 2 அண்ட் EDA 3ல் ஹைட்ராலிக் கிளாம்பிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஹைட்ராலிக் கிளாம்பிங் சிஸ்டம்ங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பூஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்ப்ஸுக்கு வந்து ஹைட்ராலிக் எனர்ஜி 200 bar வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டியூரிங் இதில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஃபீட்பேக் என்ன எடுத்துருக்கோன்னா பிஃபோர் வந்து மெக்கானிக்கல் கேஜ் இருந்தது. அந்த மெக்கானிக்கல் கேஜ் எடுத்துகிட்டு ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ 200 barலேருந்து ப்ரெஷர் டவுன் ஆகுதுன்னா இமிடியேட்டாக வந்து நமக்கு வந்து பிஎல்சிக்கு சிக்னல் போயிட்டு மிஷின் ஸ்டாப் ஆகிடும். ஸோ
ஸோ ஓவர் டு மிஸ்டர் சுரேஷ். ஐ எம் சுரேஷ். ட்ரையல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் செக் ரிசல்ட்டில் ஐஓடி பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். இந்த டூல் லாக்கிங் அன்லாக்கிங் இந்த சிக்னலை நம்ம வச்சு ஐஓடியோட ஃபீட்பேக் எடுத்துருக்கோம். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் லோட் செல்லோட ஃபீட்பேக் மூலிமா டூல் மானிட்டரிங் சிஸ்டம் கேட்ச் ஆகுது. நம்ம எப்போல்லாம் டூல் லாக் பண்ணுறோமோ அதனோட டூல் லைஃப் வந்து மிஷினோட கவுண்ட்டை நம்ம வந்து க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் டூல் லைஃப் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியுது. அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ். பிஃபோர் லோட் செல் இல்லாத போது அதை நம்ம இன்னோஸ் பண்ண லோட் செல் இல்லாத போது நம்ம எப்படி லாக் பண்ணியிருக்கோன்றதை இங்கே கொடுத்துருக்கு, எதுவுமே இல்லாமல். நெக்ஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண லோட் செல் இங்கே ஆஃப்டர் ஃபோட்டோஸில் கொடுத்துருக்கு. இப்போது வந்து இம்ப்ளிமெண்ட்டில் நம்ம ஆல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பிஃபோர் வந்து 5 இன்சிடென்ட் இருந்தது பர் இயருக்கு. இப்போ வந்து 0வாக நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரெகுலர் இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட் எய்டா 1 and 4 வந்து மேனுவல் கிளாம்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எய்டா 2 and 3 ஹைட்ராலிக் கிளாம்பிங்கும் நம்ம சிக்னல் வந்து ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட் எல்லா மிஷின்ஸும் ஆல் எய்டாக்கும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு இப்போது. ஸோ பெனிஃபிட்ஸ் டேஞ்சபிளில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பஞ்ச் அண்ட் டை ஃபுல்லி அவாய்ட் ஃபார் டை லூசிங் இஷ்யூஸ். நம்ம இப்போது லூசர்ஸ் இஷ்யூஸை நம்ம 4 மிஷின்ஸ்லையும் அவாய்ட் பண்ணிட்டோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயர்லி வந்து 70,000 சேவ் ஆகுது. ஸோ இன்டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணி ஒசூர் மதர் பிளான்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து இப்போது ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாயி மோரல் இன்க்ரீஸ்டு, எம்ப்ளாயி ஃபேட்டிக்யூ இன்க்ரீஸ்டு, கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ்டு, சேஃப்டி என்ஷூர்டு. திஸ் இஸ் அவர் கைசன் ஷீட். தேங்க்யூ.